அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழகம் யாவரும் கேளிர் கலை இலக்கிய மையம் நடத்தும் பல்சுவை அரங்கில் இன்றைய நிகழ்வு பாட்டரங்கம். 82வது நிகழ்வாக இன்று ஜூம் நிகழ்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் தவறாமல் கலந்து கொண்டு இந்நிகழ்வை சிறப்பிக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எப்பொழுதும் இதுபோல இணைந்திருந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இனி வரும் வாரங்களில் மிகவும் சிறப்பாக நடக்கும் இந்நிகழ்வு நல்ல நல்ல தலைப்புகளை எடுத்து நாம் அதில் பேசி மக்களுக்காக நாம் பேசுகிறோம். இதில் ஒரு டைம் ஒதுக்குறோம். இது நம்ம பேசுறோம் நம்மளோட ஃபன்னுக்காக, நம்மளோட சந்தோஷத்துக்காக இல்ல. இது யூடியூப்ல போக போகுது. அதை நிறைய பேர் பார்க்க போறாங்க. அதனால நம்ம ஒரு நிகழ்வுகளை புதுப்பிக்கும் விதமாக நல்ல கருத்துக்களை யார் வேணாலும் பகிருங்க. இன்னும் ஏதாவது தலைப்புகள் இந்த தலைப்புல பேசலாம், இந்த தலைப்புல கருத்தரங்கம் வைக்கலாம், பேச்சரங்கம் வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட நீங்க என்னுடைய தனிப்பதிவுக்கு சொல்லலாம், ஐயாவோட தனிப்பதிவுக்கு சொல்லலாம், இல்ல குழுவிலே கூட போடுங்க. இதை பத்தி நம்ம பேசினா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாரும் கலந்துகிட்டு நிகழ்வை சிறப்பிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். இன்றைய நிகழ்வுக்கு நாம் செல்வோம். இன்றைய நிகழ்வுக்கு செல்வதற்கு முன் இன்றைய பாடலரங்கத்தின் தலைமை பொறுப்பை திரு பிரபு ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். எப்பொழுதும் தலைமை தாங்கும் ஜெயா அம்மா அவர்கள் இன்று அவர்களுக்கு தமிழ்ச்சங்க நிகழ்வு இருக்கிறதாக வர முடியவில்லை என்று கூறியிருந்தார். என்னை தலைமையேற்று நடத்தும்படி கூறியிருந்தார். என்னை விட மிகவும் சிறப்பாக பிரபு ஐயா அவர்கள் வழி நடத்துவார்கள் இந்த நிகழ்வை என்று அவரிடம் கேட்டுக்கொண்டு நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய அனுமதியுடனும் பிரபு ஐயா அவர்களிடம் இந்த நிகழ்வை ஒப்படைக்கிறேன். நன்றி நன்றி அம்மா. அனைவரும் அழைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றி. நிகழ்வை ஏற்றுக்கொண்டதற்கு மிகவும் நன்றி. நிகழ்வில் தாங்கள் பேசி ஒரு பாடல் பாடி நிகழ்வை தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்த்து சிறந்தது மின்னாடே, முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் மின்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கினோ என்ற பாரதியின் வரிகளை வணங்கி, யாவரும் கேளீர் மெய்நிகர் அரங்கம். இதை நாம் ஜூம் அரங்கம் என்று சொல்வதை விட ஒரு தமிழ் வளர்க்கும் ஒரு துறையில் இருக்கிறோம். தமிழை முதன்மையாக கொண்டு நாம் எந்த பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை ஒரு மெய்நிகர் அரங்கம் என்று நாம் பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இதை வைத்துக் கொண்டு ஜூம் என்ற வார்த்தைக்கு பதிலாக மெய்நிகர் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தலாம். இன்னும் சில தமிழ் வார்த்தைகள் எல்லாம் கூட இருக்கிறது. ஒவ்வொரு அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களுக்கும் இப்ப வாட்ஸ்அப்புக்கு புலனம் என்றெல்லாம் சொல்கிறோம். அது மாதிரி ஜூமுக்கு மெய்நிகர் அரங்கம் இந்த காணொலி, அதாவது லைவ் நிகழ்வு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு மெய்நிகர் அரங்கம், மெய்நிகர் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த ஒரு மெய்நிகர் அரங்கத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான நிகழ்வு பாட்டரங்கம். இந்த பாட்டரங்கம் என்பது எதற்காக நடத்தப்படுகிறது? நம்ம எல்லாம் பாடுறோம், அதை மற்றவங்க கேட்கிறாங்க, அதற்காக மட்டுமா? இசையின் மூலமாகவும் நல்ல கருத்துக்களை 4 பேருக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு நோக்கம்தான். அதற்காக தான் சில நேரங்களில் தலைப்புகள் எல்லாம் கொடுத்து கூட பாட்டரங்கம் நடத்துகிறார்கள். சில தொலைக்காட்சிகளிலே பாட்டரங்கம் என்ற பெயரில், பாட்டு நிகழ்ச்சி என்ற பெயரில் பிஞ்சி குழந்தைகளை அவர்கள் வயதிற்கு ஒவ்வாத விஷயங்களை செய்ய வைத்து, அதை பெற்றோர்கள் முதற்கொண்டு அனைவரையும் பார்க்க வைத்து ரசிக்க வைத்து, அவர்கள் திறமையை தவிர மற்றது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பொல்லாத உலகத்திலே நல்ல கருத்துக்களை பாடல்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று பாட்டரங்கம் நடத்தக்கூடிய ஒரு சில அமைப்புகளில் யாவரும் கேளீர் ஒரு சிறந்த அமைப்பாக விளங்குகிறது. அதற்காக யாவரும் கேளீர் அமைப்பிற்கும் விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும், நமது குழுவின் தலைவர் திரு திராவிடமணி ஐயா அவர்களுக்கும், ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், மற்ற பிற ஆளுமைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற நிகழ்வுகள் ஒரு சில தமிழ் அமைப்புகளால் மட்டுமே நடத்தப்படுகிறது. தொலைக்காட்சிகள் எல்லாம் அவற்றை கைவிடுத்து விட்டு மக்களின் அறியாமையை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே
நமது தமிழ் கலாச்சாரம், அதாவது இன்று மதியம் கூட ஒரு செய்தியை நான் படித்தேன். எல்லா நாட்டிலும் தமிழ்ச் சங்கங்களை வைத்த ஒரு பெரியவர் நம் தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்ச்சங்கம் வைக்க வேண்டும், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டதற்கு தமிழ்நாட்டிலே அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் ஒரு மிகப்பெரிய தமிழ்ச்சங்கத்தை அவரால் உருவாக்க முடியவில்லை. சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா போன்ற பல வெளிநாடுகளிலே தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் பணி செய்து வரக்கூடிய ஒரு நபரால் தமிழ்நாட்டிலே ஒரு ஒரு அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தமிழ் சங்கத்தை நிறுவ இயலவில்லை என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. நம் நாட்டிலே நம் மொழிக்கு மரியாதை இல்லை, நம் மொழி பேசுபவர்களுக்கு மதிப்பில்லை என்பது நம்மை ஆளக்கூடியவர்களாலையும் ஆளப்பட்டவர்களாலையும் ஆளப்போகிறவர்களாலையும் நிகழ்கிறது என்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விஷயம். திரைப்படத்திலே கூட பல இசை ஜாம்பவான்களை நாம் பார்க்கிறோம். தமிழிலே பேசக்கூடிய பாடக்கூடிய பல பாடக பாடகிகள் இருந்தும் எங்கோ இருந்து மார்க்கெட், அது என்னமோ சொல்லுவாங்களே டிஆர்பி மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டுக்காக ஒரு பெங்காலி பாடகரையோ ஹிந்தி பாடகரையோ கூட்டி அழைத்து வந்து பாட செய்யக்கூடிய நிலையெல்லாம் அது அவர்களுடைய வியாபாரம், வணிகம். அதை நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை. இருந்தாலும் நம் தமிழ் பாடகர்களையும் கவிஞர்களையும் பேச்சாளர்களையும் அங்கீகரிப்பதற்கு இது போன்ற ஒரு சில அமைப்புகள் இருக்கிறதே என்று நாம் மனம் உவந்து கொள்ளலாம். ஆகவே யாவரும் கேளீர் அமைப்பிற்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலரங்கத்தை துவங்குகிறேன். பாடலரங்கத்தை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய பக்தி பாடலை மட்டும் பாடிவிட்டு ஆரம்பிக்கிறேன். என்னுடைய சுற்று வரும்போது நான் இன்று தெரிவு செய்திருக்கக்கூடிய பாடலை பாடுகிறேன். ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே, பொறுமையாய் உன்னையே பரவுவேனடியேன். ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே, ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே. வையமும் வானமும் மண்பதை உயிர்களும் வானவ விலாசமும் படைத்தமா தந்தையே. வையமும் வானமும் மண்பதை உயிர்களும் வானவ விலாசமும் படைத்தமா தந்தையே. மெய்யுடல் பூண்டமை மீட்டமாமைந்தனே, மெய்யுடல் பூண்டமை மீட்டமாமைந்தனே. மேவிய வெண்ணும் தெய்வீக ஆவியே, ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே, ஒருமையாய் உன்னையே பரவுவேனடியேன். ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே. வையமும் வானமும் மண்பதை உயிர்களும் வானவ விலாசமும் படைத்தமா தந்தையே. வையமும் வானமும் பமகா கமபணி, வையமும் வானமும் கம பணிசா சகம பணிசா ககம பணி நிசா சகம பணிசா. வையமும் வானமும் மண்பதை உயிர்களும் வானவ விலாசமும் படைத்தமா தந்தையே. மெய்யுடல் பூண்டமை மீட்டமாமைந்தனே, மெய்யுடல் பூண்டமை மீட்டமாமைந்தனே. மேவிய வெண்ணும் தெய்வீக ஆவியே, ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே, பொறுமையாய் உன்னையே பரவுவேனடியேன். ஒருவராய் மூவராய் இருக்கும் இறைவனே. நன்றி நன்றி.
நன்றி நன்றிங்க நன்றிங்க பிரபு. ஐயா. நன்றி. நன்றி நன்றி. நல்ல ஒரு சாமி பாடல், மிகவும் நீண்ட பாடல், அழகாக அருமையாக பக்தியோடு கலந்து உருகவே சரியான வரிகளை தேர்ந்தெடுத்து பாடியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக லட்சுமி அவர்களை பாட அழைக்கிறேன். பாருங்கள் அம்மா. இனிய மாலை வணக்கம் தங்களுக்கு. தமிழக யாவரும் கேளீர் இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம். கடந்த 2 மாதங்களாக இருமல், சளி, ஜுரம் எல்லாம் என்னை தத்தெடுத்துக்குச்சு. விடுனா விடலை, இப்பவும் கொஞ்சம் அதோட ஆளுமையில தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அந்த அதுக்காக வந்திருக்கேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அதை விட பெரிய ஆளுமை நாம, அதனால பாடிதான் ஆகணும் அப்படின்னு அந்த ஆளுமையை ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கீங்க. நன்றி நன்றி. இவர் பாரதியார் கண்ணம்மா என்ற தன் உறவு அல்லது ஊக்குவிப்பு பாடல் என்று கூறினீர்கள். அதுல உறவாக அவர் கண்ணம்மாவை நினைத்து பாடியிருக்கிறார் பாரதியார் பாடல் ஒன்று பாடலாமா? பாடுங்க பாடுங்க. அதுக்கடுத்து வாய்ப்பு இருந்தால் ஊக்குவிப்பு பாடல் ஒன்றும் கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, பாடலாம். நம்ம சொல்லுதான் சரி பாடுங்க. இருமலா இருக்கு, கோச்சுக்காதீங்க, கேக்குறது நீங்க தான் இம்ச. காற்று வெளியிடல் கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளியிடல் கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூட்டினை ஒத்த இதழ்களும் அமுதூட்டினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் அமுதூட்டினை ஒத்த இதழ்களும் நிலவூரி ததும்பும் விழிகளும் காற்று வெளியேடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். 10 மாத பொன்னின் பத்து மாட்டு பொன்னத்தனின் மேலும் இந்த வையத்திலும் என்னை வேற்று நினைந்து பேசியே எங்கோ விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நிந்தனை போற்றுவே. நீ எனதின் உயிர் கண்ணம்மா இந்த நேரமும் நிந்தனை போற்றுவே. துயர் போயின போயின துன்பங்கள் நின்னை பொழுதினே. துயர் போயின போயின துன்பங்கள் நின்னை பொழுதினே. எந்த வாயிலே அமுதோடு கண்ணம்மா இந்த பேர் சொல்லும் போதிலே கண்ணம்மா 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 என்ற பேர் சொல்லும் போதிலே எந்த வாயிலே அமுதோடு உயிர் தீனிலே வள ஜோதி எந்தன் சிந்தனையே எந்தன் சிப்பமே. இந்த காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். அமுதூட்டினை ஒத்த இதழ்களும்
நிலவூரி தகும்பும் விழிகளும் காற்று வெளியீடை கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நிந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் ஆ நன்றி நன்றி நன்றி. காற்று நன்றி வெளியிடை மாணவர்களே. கண்ணம்மா என்ற பாரதியாரின் பாடலை சிறப்பான ஒரு தேனமிர்தும் தினைமாவும் கலந்து செய்தது போல் ஒரு தெள்ளிய ராகத்தில் பாடியமைக்கு அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். பாடல் வரிகளை விட நீங்கள் பாடிய ராகம் மிகவும் இனிமையாக இருந்தது. பாரதியாரின் வரிகளை யாராலும் குறை கூற இயலாது. ஆகவே பாடல் வரிகளும் அருமை, உங்களது குரலும் அருமை. வாழ்த்துக்கள். இருமல் பரவாயில்ல. இருந்தாலும் அதையும் மீறி கொஞ்சம் சில இடங்கள் அப்படி இப்படி இருந்தது. கடைசியில கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு குரல். இடையில மட்டும்தான் அப்படி இருந்தது. அது நம்ம தொடர்ந்து இழுத்து பாடும்போது அந்த குரல் கமறல் அது வந்துடும். வராம இருந்தா கூட அந்த நம்ம ராக நீளமா இழுக்கும் போது அது வந்துடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்துக்கலாம், விடுங்க. அதனால என்ன, நீங்க அழகா பாடுறவங்க தானே. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக நம்ம நிறுவனர் ஐயா அவர்களை அழைப்போம். அவரு நிறைய பாட்டை பாடிடுவாரு, ரொம்ப சர்வசாதாரணமா. இல்ல, இன்னைக்கு பாடுறதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, செல்போன்ல ஜூம் மீட்டிங் தொடங்கி இருக்கேன். அதனால அதுலதான் ஜூம் செல்போன்ல பாட்டு இல்ல. பாட்டு பாடுறதுக்கு வழி இல்ல. பாட்டை பார்த்து பாடுறதுக்கு வழி இல்ல. அதனால 2 போன் வச்சிருப்பீங்களா? இல்லம்மா, இப்போ ஒரு போன் தான். லேப்டாப்ல வருவேன். இன்னைக்கு லேப்டாப் அப்கிரேட் பண்ண சொல்லி எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுது. காசு செலவு பண்ண சொல்லுது. என் போனே இப்படிதான் இதாகி போய் எல்லாமே போயிடுச்சு. இப்ப எல்லாம் டெலிட் ஆகி போயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் எந்த கவிதைகளை நான் எடுக்கிறது இப்ப வரவே மாட்டேங்குது. அது என்ன பண்றதுன்னு தெரியல. நிகழ்வில் ராகவன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறேன். வாருங்கள் ராகவன் ஐயா. அதனால பாடுனா சொந்த பாடலதான் பாடணும். பாடுங்க. என்ன எத்தனை பாட்டு மனப்பாடமா இருக்கும், பாடுங்க ஒரு பாடல். மனப்பாடம்லாம் இல்ல, மனப்பாடம் எதுவும் வச்சுக்கிறது இல்ல. இந்த பாட்டு எல்லாம் ஏற்கனவே பாடின பாட்டு தான். கேட்க எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, வேற யாராவது பாடுங்க. பிறகு நான் ஒரு பாரதியார் கவிதைக்கு இது நானும் எடுத்து வந்து பாட முடியுமான்னு பாக்குறேன். காப்பி அடிச்சிட்டீங்க லட்சுமி அம்மாவை. சரி, பாரதியார் பாடல் பாடுங்க, அதை எடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, புக்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். ராகவன் ஐயா நீங்க பாடுங்க. லைப்ரரிக்கு போகணும். ராகவன் ஐயா பாட்டு வந்துடுறேன். நந்தலாலா பாடுங்க. என்ன பாடுங்க? மாடி ஏறி போறாரு. அடுத்து என்ன பாட்டு பாட, என்ன தாளம் போட, அது வேற. அந்த இதுலயே மினிமைஸ் பண்ணிக்கலாம்யா. இந்த ஜூம் மீட்டை மினிமைஸ் பண்ணிட்டு அதுலயே பாட்டு எடுத்துக்கலாம். கூகுள்ல பாட்டு எடுத்துட்டு குரல் கேக்கும். ஆனா பாட்டு எடுத்துட்டு அப்படியே பாடலாம். நீங்க மீட்டிங்ல இருக்க மாட்டீங்க, பட் குரல் பதிவுல கேக்கும். இல்ல, வரியை மட்டும் எடுத்துக்கலாம். கூகுள் வரி எடுத்துக்கிட்டு இந்த ஜூமை மினிமைஸ் பண்ணிட்டா அந்த வரிக்குள்ள வரும். நானும் ஒரு பாரதியார் பாட்டு தான் பாட போறேன். ஆனா முதல் 2 வரிகள் மட்டும்தான் வருது. மிச்ச வரிகள்ல வாலிது. மனதில் உறுதி வேண்டும் என்ற பாட்டு. இளையராஜா இசையில் மனதில் உறுதி வேண்டும். கேஜே ஜேசஸ் பாட்டு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளி படைத்த பார்வை வேண்டும். ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும்.
இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என வாழும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம். மானம் காக்கும் மாந்தர் யாருக்கும் மாலை வாங்கி போடுவோம். வீடு காக்கும் பெண்ணை வாழ்த்தி நாடும் ஏடும் பேச வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மை பாட கேட்க வேண்டும். சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மை பாட கேட்க வேண்டும். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும் ஈன்ற தாயின் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே. ஏசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். வார்த்தையிலே தெளிவும் வேண்டும், உணர்ச்சி என்பது வேண்டும். ஒளி படைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். நன்றி. சிறப்பான ஒரு பாடல் ஐயா ராகவன் ஐயா அவர்கள் பாடிய பாடல். நான் என்னுடைய பள்ளி காலத்திலே முதலாக மேடையில் பாடிய பாடல் இதுதான். பள்ளிகளிலும் சரி விழாக்களிலும் முதலியாக மேடையில் பாடிய திரைப்பட பாடல் இந்த பாடல் தான். அதாவது அயோடைடு என்ற ஒரு தனிமம் தன்னை சுற்றி உள்ள தண்ணீரையும் சரி பருப்பொருட்களையும் சரி 7000 மடங்கு தன்னகத்தே இணைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். அதுபோல பாரதியாரின் கவிதைகள், பாரதியாரின் வரிகள் அது யாருடைய வரிகளுக்கு முன்பாக சென்றாலும் அவருடைய பாடல் போலவே அது மாறிவிடும். கருத்துக்களும் சரி வரிகளும் சரி அந்த கம்பீரமும் சரி வீரமும் சரி. அதுபோல ஒரு சிறந்த ஒரு பாடலை மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்திலே சுஹாசினி அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு இணையான ஒரு துவக்க பாடலாக அது அமையும். அந்த படத்திலே அவர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய தோல்விகள், அவர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திற்கும் முத்தாய்ப்பான ஒரு பாடலாக அந்த பாடலை திரு KB பாலச்சந்தர் அவர்கள் வைத்திருப்பார்கள். அருமையான பாடலை பாடி பழைய நினைவுகளை மீட்டதற்காக ராகவனையா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. வாழ்த்துக்கள். சிறந்த பாடல், சிறந்த வரிகள், ராகம் அருமை. நன்றி. நன்றிங்க ஐயா. பிரபு ஐயா கூறின மாதிரி இது ரொம்ப மிகவும் சிறப்பான பாடல் தான். மகாகவி பாரதியார் பாடல்ல ரொம்ப எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு ஒரு எழுச்சியா தான் இருக்கும் இந்த பாட்டு. அவ்வளவு நல்ல ஒரு பாடல். பிரபு ஐயா பள்ளி நாட்களில் இருந்தே இந்த பாடல்களை எடுத்து அவர் சிறிய வயதிலிருந்தே ஒரு ஊக்குவிப்பாக இந்த பாடலை பாடியிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அப்போதே அவர் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது, அவரின் அறிவின் மேல் நோக்கு பார்வையாக. நன்றி பிரபு ஐயா அவர்களுக்கு. பிரபு ஐயா அவர்கள் ஒரு பாடலை பாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இருந்தாலும் ஏதோ ஒரு பொறி நம்மை எல்லாம் அழைத்து செல்கிறது. ஏதோ ஒரு சிறு நம்பிக்கை நம்மை எல்லாம் வாழ வைக்கிறது. ஏதோ ஒரு சின்ன ஒளி நம்மை எல்லாம் துன்பங்களில் இருந்து மீட்கக்கூடிய ஒரு அரணாக அமைகிறது என்பதை உணர்த்தும் ஒரு திரைப்பட பாடல். வைரமுத்து அவர்களின் வைர வரிகளில், SP பாலசுப்ரமணியன் அவர்களின் குரலில், நமது சத்யராஜ் அவர்களும் நாசர் அவர்களும் இணைந்த நடிப்பில் 9 ரூபாய் நோட்டு என்ற திரைப்படத்தில் இந்த பாடல். எங்கே
எங்களுக்கும் வெயிலடிக்கும், எங்களுக்கும் மழை அடிக்கும், எங்களுக்கும் காத்தடிக்கும் சாமி, எங்களுக்கும் அள்ளி கொடுக்கும் பூமி. எங்களுக்கும் வெயிலடிக்கும், எங்களுக்கும் காத்தடிக்கும், எங்களுக்கும் மழையடிக்கும் சாமி, எங்களுக்கும் அள்ளி கொடுக்கும் பூமி. இல்லேன்னு சொல்லலாம் சாமி, அட இல்லேன்னு சொல்லுமா பூமி. இல்லேன்னு சொல்லலாம் சாமி, அட இல்லேன்னு சொல்லுமா பூமி. காரா முள் இருக்கும், கருவேல மரம் இருக்கும், கொத்துங்குற கல் இருக்கும், கொத்த வரும் பாம்பு இருக்கும், நஞ்சிருக்கும் ஊருன்னு வெறுக்காதீங்க, இங்க நல்லவங்க இருக்காங்க மறக்காதீங்க. நம்பி கருத்தருக்கும், நரி போல குணம் இருக்கும், நஞ்சையெல்லாம் வச்சிருக்கும், நல்லதெல்லாம் மறந்திருக்கும். நஞ்சிருக்கும் ஊருன்னு வெறுக்காதீங்க, இங்க நல்லவங்க இருக்காங்க மறக்காதீங்க. வயச மரங்க வாய் விட்டு சீரிங்க, பகுத்து உண்ணுங்க, பாடுபட்டு உழைத்து வாழுங்க. ஓ ஏ லா லா லா. ஐயா கேட்கல. என்னம்மா? பிரபு ஐயா முடிச்சிட்டாரா? நன்றிங்க நன்றிங்கய்யா. சரவணன் ஐயா இணைஞ்சிட்டாரு. இவ்வளவு நேரம் இணைப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இணைஞ்சிட்டாரு, நன்றி. சரவணன் ஐயா பாடிருங்க நீங்க அடுத்ததா. மறுபடியும் இணைப்பு ஏதாவது போயிட போகுது. அம்மா வணக்கம். நன்றிங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுக்காக தனிப்பதிவிலையும் போட்டேன், குழுவிலையும் போட்டேன். மறுபடியும் இணைப்பு வணக்கம்மா. இடையில ஒரு அழைப்பு வந்து விட்டது, அதனால பாட்டை நிறுத்த வேண்டியதாயிட்டது. அதான் என்னன்னு தெரியல, முடியாம பண்ணிட்டீங்களேன்னு பார்த்தேன். நன்றி நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க. பாட்டை முடிச்சிருங்க. சரிங்க. இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடி விட்டுட்டோமாமா? பாட்டுருங்க, பாடிருங்க. ஏன் பாடுறது தானே, முழுசா பாடுறது தானே. வெள்ள மனசு இருக்கு, வேலை செய்ய தெம்பிருக்கு, பேச்சு துணைக்கு பலாமர தோப்பு இருக்கு. வெள்ள மனசு இருக்கு, வேலை செய்ய தெம்பிருக்கு, பேச்சு துணைக்கு பலாமர தோப்பு இருக்கு. நஞ்சிருக்கும் ஊருன்னு மறக்காதீங்க, இங்க நல்லவங்க இருக்காங்க மறக்காதீங்க. அழுவ சுற்றம் உண்டு, தாய் போல சொந்தம் உண்டு, கடல் தாண்டி தூரம் உண்டு, மதம் தாண்டி சுற்றம் உண்டு. நல்லவர்களை யாரும் இங்கே வெறுக்காதீங்க, இங்க நல்லோர் வாக்கு பழிக்கும் என்று நம்பிருங்க. வயச மரங்க வாய் விட்டு சிரிங்க, பகுத்து உண்ணுங்க, பாடுபட்டு உழைத்து வாழுங்க. ஓஹோ லா லா லா. எங்களுக்கும் வெயிலடிக்கும், எங்களுக்கும் காத்தடிக்கும், எங்களுக்கும் மழையடிக்கும் சாமி, எங்களுக்கும் அள்ளி கொடுக்கும் பூமி. இல்லேன்னு சொல்லலாம் சாமி, அட இல்லேன்னு சொல்லுமா பூமி. இல்லேன்னு சொல்லலாம் சாமி, அட இல்லேன்னு சொல்லுமா பூமி. தெய்வம் கூட இல்லை என்று சொல்லலாம், ஆனால் நாம் வாழக்கூடிய பூமி வந்து நம்மை ஒருபோதும் கைவிடாது என்பதே இந்த பாடலுடைய முக்கியத்துவம். அதாவது முயற்சி திருவனையாக்கும் என்று சொல்லுவாங்களே, முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்லாம் திருக்குறள் சொல்லுவாங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்.
நம்ம என்னதான் தெய்வங்களை வணங்கி கொண்டு தெய்வம் செய்யும் என்று காத்திருந்தாலும் தெய்வத்தாலும் ஆகாத ஒரு செயலை கூட நம்ம உடலை வருத்தி உழைக்கும் போது, மனதை வருத்தி உழைக்கும் போது கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு என்பதே இந்த வரியோட முக்கியத்துவம். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. இப்படி ஒரு பாடல் இருக்கிறதே நான் இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். ஆனா இந்த படம் பத்தியும் எனக்கு தெரியல. அந்த மிகவும் அருமையான பாடலாக இருக்கிறது. நன்றிங்க ஐயா, நன்றி. நீங்க அதை பாடி அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கீங்க. நான் மீண்டும் அந்த பாடலை நான் கேட்டு பார்க்கிறேன் நானு. அடுத்தது நிறுவனர் ஐயா பாடுறாங்களா, லட்சுமி அம்மாவை அழைக்கலாமா? கூப்பிடுங்க. ஐயா ரெடியா தான் இருக்காரு போல இருக்கு. இல்ல லட்சுமி அம்மாவை கூப்பிடுங்க. சரி லட்சுமி அம்மா நீங்க பாடுங்க. ஊக்குவிப்பு பாடல். இன்றைக்கு கொடுத்த தலைப்புல ஊக்குவிப்பு பாடல் ஒன்றும் சொன்னீங்க. இதை ஊக்குவிப்பு பாடலாக நீ பாடுகிறேன். அனைத்து ஆளுமைகளுக்கும் மீண்டும் வணக்கம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே. நியூஸ் பேப்பர் எடுத்து உட்காந்தா கீழே தானே விட்டோம். நியூஸ் பேப்பர் எடுத்து போட வேண்டியதானே. சில பேருக்கு ரேஸ் தெரியாது போல. பாடலாமா? அம்மா பாடுங்கம்மா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது, என்னை இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு வந்தால் அது தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவை யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு. மனிதா மனதை கீறி இதை போடு, அவமானம் படி தோண்டி எல்லாம்
தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. நன்றி 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 உங்களுக்கும். சிறப்பான பாடல் லட்சுமி அம்மா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடலை பற்றி பல நீங்காத நினைவுகள், அதை சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன். இந்த பாடலுக்கும் எங்களுடைய மாவட்டத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. யாராவது அதை கூற இயலுமா? எங்களுடைய நாமக்கல் மாவட்டத்திற்கும் இந்த பாடலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சரவணன் ஐயா, உங்களுக்கு பாடலாசிரியர் வந்து நாமக்கல் மாவட்டம் ஐயா? இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா. இந்த பாடலில் கடைசியாக அந்த ஃப்ளூட் வாசிப்பார் இல்லைங்களா வீடியோல, அந்த ஃப்ளூட் பெருமாள் வந்து என்னுடைய நண்பர். இங்க நாமக்கல்ல ஒரு ராசிபுரம் அருகே ஒரு பள்ளியில பகுதி நேர இசையாசிரியராக பணிபுரிகிறார். மேலும் மறைந்த காலம் சென்ற திரு கோமகன் ஐயா அவர்களுடைய இசைக்குழுவை வைத்துதான் இந்த பாடலையே முழுமையாக படப்பிடிப்பு செய்திருப்பார்கள். அதில் பல பேர் நம்மளுடைய நண்பர்கள், எக்ஸப்ட் சினேகாவையும் சித்ராமாவையும் தவிர இதுல பங்கேற்ற பலர் வந்து நம்முடைய நண்பர்கள். ஆகவே இந்த பாடலுக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பாடலை பற்றி வந்தோம் என்றால், கிட்டத்தட்ட இந்த பாடல் வந்து 20-25 வருடங்களை தாண்டி விட்டது என்று நான் நினைக்கிறேன். 2000-2001 இந்த பாடல் வந்திருக்கும். அதற்கு பிறகு எவ்வளவோ மோட்டிவேஷனல் பாடல்கள் என்று வந்துவிட்டது. ஆனால் ஒன்றுமே இந்த பாடலை மிஞ்சும் அளவிற்கு இல்லை. அதற்கு பா விஜய் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லியாக வேண்டும். பல கல்லூரி பாடங்களிலே சிலபஸிலே ஒரு பாடமாக கூட இந்த பாடல் வைக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மனிதா உன் மனதை கீறி விதை போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும் என்று சொல்லக்கூடிய வரிகள் மிக அருமையான வரிகள். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாருமில்லை உறுதியோடு போராடு என்று சொல்லக்கூடிய வரிகள் எல்லாம் ஒவ்வொரு வரிகளுமே முத்தான வரிகள். இந்த பாடலை அருமையாக பாடி இந்த நிகழ்விலே பழைய நினைவுகளை மீட்டுணர செய்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களின் குரலை பற்றியும் ராகத்தை பற்றியும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அவ்வளவு அருமை. நமது குழுவிலே ஒரு சிறந்த பாடகியாக அம்மா அவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இந்நிகழ்வில் அருண் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் கூறி வரவேற்கிறோம். வணக்கம் அம்மா. நன்றி நன்றி கவிஞரே. லட்சுமி அம்மா சொல்லுங்க. இந்த பாடலை மையமா வைத்து நான் அதாவது இந்த பாடல் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் சாங்கா எடுத்துக்கிட்டு நான் இந்த ஒரு ஊக்குவிப்பு பாடல் ஒன்று நான் எழுதியிருக்கேங்கம்மா. இவருடைய இந்த பாடல் தான் எனக்கு வந்து எப்படி நான் ஏற்கனவே அம்மா பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே எழுதி அது நல்லா ஃபேமஸா இருந்துச்சு. அதே போல இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாடல் எழுதணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு எழுதினேன். இந்த பாடல் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு இசையமைப்பாளருக்கு போயிருக்குங்கம்மா இந்த பாட்டு. அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிடும். நன்றி நன்றி
கவிஞர் அருண் அவர்களே, பாடலாம். இதுக்கு என்ன அனுமதி என்ன இருக்கு? வாழ்த்துகள் தங்களுக்கு. இசையமைப்புக்கு பாடல் சென்றிருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துகள். முன்பே ஒரு முறை நீங்கள் முயன்றுதான் இருக்கிறீர்கள். உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது எப்படி வேணாலும் மாறலாம். இன்னும் தங்களை அழைக்காமல் இருக்கலாம். இந்த பாடல், அதற்கு பிறகு எழுதிய இந்த பாடல் இசைப்பதிவிற்கு சென்றிருக்கிறது என்பது அனைவருக்கும் மகிழ்வு. இப்படி ஒரு சிறந்த பாடல் வரிகளை எழுதி கொண்டிருக்கும் தங்களை இந்த நிகழ்வில் கலந்திருக்கும் பெருமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தங்கள் அந்த பாடலை பாடுமாறு அழைக்கிறோம். நன்றிங்கம்மா. அவரும் வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் தான். அவரு ராம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இப்போ குறும்படங்கள் எல்லாம் இசையமைச்சிட்டு இருக்காரு. ஃபியூச்சர் பிலிம்ஸ் வந்து இப்ப ஒன்னு பண்ணிருக்காங்க. 3 படம் ரெடியா இருக்கு. அவருக்கு இந்த பாடல் அமைச்சிருக்கேன். அவர் நண்பரா இருக்காங்க. இந்த பாடல் வந்து லட்சியம் இருந்தால் எழுடா தோழா, அலட்சியம் வேண்டாம் விழிடா தோழா, தளர்ச்சிகள் எல்லாம் விடுடா தோழா, புது முயற்சிகள் செய்து தொடுடா தோழா, தோல்வியை கண்டு துவலாதே, வாழ்வினை எண்ணி வருந்தாதே, நாளைய உலகம் உனக்காக, புது நம்பிக்கை மட்டும் நெருப்பாக, மோதிடு ஒளியின் வழியாக, தேடிடு லட்சிய வழியாக, லட்சியம் இருந்தால் எழுடா தோழா, அலட்சியம் வேண்டாம் விடா தோழா, தளர்ச்சிகள் எல்லாம் விடுடா தோழா, புது முயற்சிகள் செய்து தொடுடா தோழா, வழி இல்லாமல் வாழ்வேது, வழி செய்து நடப்போடு, வருந்தாமல் மதியோடு, புது வரலாறு படைத்திடு, அவமானம் வரும்போது அசராதே உசுரோடு, அடையாளம் துணையோடு, நடைபோடு துணிவோடு, லட்சியம் இருந்தால் எழுடா தோழா, அலட்சியம் வேண்டாம் விழிடா தோழா, தளர்ச்சிகள் எல்லாம் விடுடா தோழா, புது முயற்சிகள் செய்து தொடுடா தோழா, உருண்டோடும் நதியாக உறுதியோடு போராடு, வெகுண்டேழும் புலியாக வீரத்தோடு விளையாடு, லட்சிய தீபம் விளக்காக ஏற்றிடு நெஞ்சில் ஒளியாக, உழைத்திடு வயலில் எருதாக, உதித்திடும் கிழக்கு உனக்காக, லட்சியம் இருந்தால் எழுடா தோழா, அலட்சியம் வேண்டாம் விழிடா தோழா, தளர்ச்சிகள் எல்லாம் விடுடா தோழா, புது முயற்சிகள் செய்து தொடுடா தோழா. நன்றி. சிறப்பான பாடல் வரிகள் திரு கவிஞர் அருண் அவர்கள், வாழ்த்துக்கள். இதுல என்னுடைய சிறு என்ன சொல்லுவாங்கன்னா வேண்டுகோள் ஒன்றை விடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதை நீங்கள் முடிந்தால் அதை நீங்கள் செய்து இந்த பாடலிலே திருத்தமாக செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால், லட்சியம் இருந்தால் என்பது என்று சொல்வதை விட, லட்சியம் இருந்தால் என்றால் லட்சியம் இல்லை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அதனால லட்சியத்தோடே என்று அந்த வார்த்தையை மாற்றிக்கொண்டால் இன்னமும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி பாடலின் கருத்துக்களும் சரி, நீங்கள் பாடலை அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டை வந்து நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு பண்ணுன்னு சொன்னீங்க. அது மிக அருமையா இருக்கிறது. அந்த பாடலுக்கு இணையான பாடல் என்றே இதையும் சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிந்தால் ஒரு கரெக்ஷன் என்று சொல்வார்களை, திருத்தமாக செய்து கொள்ள இயலும் என்றால் செய்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க ஐயா, இந்த வரிகளை நாம அமைச்சிருக்கோங்க ஐயா. அவங்க இன்னும் இதை வந்து மெருகேட்டுவாங்க. அந்த பாடலா ஆகும்பொழுது நிச்சயமா இன்னும் இதுல நிறைய அவங்க அந்த சரணங்கள்ல இன்னும் பிஜிஎம் எல்லாம் மாத்தும் பொழுது இதனுடைய டோன்ஸ் எல்லாம் மாத்தி வேற ஒரு வடிவமா வரும் நிச்சயமா. இது நான் போட்ட ஒரு மெட்டு. நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி அந்த கருத்தையும் நம்ம எடுத்துக்கிறோங்க ஐயா. நன்றி. சிறப்புங்க. ஏனென்றால் ஒரு கவிஞன் என்பவன்
நேர்மறையாக மட்டுமே பேசக்கூடிய பாடலில் ஒரு நேர்மையான விஷயங்களை மட்டுமே சொன்னால் இன்னும் நன்றாக இருக்கும். லட்சியம் இருந்தால் என்று கேட்டால் லட்சியம் இல்லை என்றால் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தன்னாலே அங்க வரும். அல்லது லட்சியம் இல்லாதவர்களை நம்ம விடுத்து விட்டு பேசுவது போல இருக்கும். அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க ஐயா. உங்களுடைய எண்ணத்திற்கு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த பாடல். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. எனக்கும் அந்த வரிக்கு சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா எல்லோரும் லட்சியத்தோடு இருக்கணும். அதனால லட்சியம் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வியே போட வேண்டாம். ஆனால் லட்சியத்தோடு லட்சியத்துடன் ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு பாசிட்டிவாவே செய்யறதுங்கிறது சரிதான். அது அருண் அவர் கேட்டுக்கிட்ட மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறத நானும் வேண்டுகோளாகவும் சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. கண்டிப்பா மற்றபடி நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் சுனோ இசையில இசை அமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க ஐயா, நான் பார்த்திருக்கேன். விருப்பப்பட்டால் இதற்கு இந்த பாடலை அவங்க நீங்க சொல்ற மாதிரி மெருகேற்றி ஒரு அருமையா பாடலா கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அவங்க கொண்டு வரட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா இப்படி ஒரு பாட்டை கூட உருவாக்கலாம். கண்டிப்பா நான் உங்களை தொடர்பு கொள்றேங்க ஐயா. உங்களுக்கு லிரிக்ஸ் அனுப்புறேங்க ஐயா. சரிங்க. நல்லது நல்லது நல்லது. நன்றி நன்றி நன்றிங்க. நல்லது. இன்றைய நிகழ்வில் பாடலாசிரியராகவும் நிகழ்வில் இசை அமைத்து பாடலை அமைக்கும் நம் நிறுவனர் ஐயா அவர்களும், இசையமைப்பாளராகவும் பாடலாசிரியராக கவிஞர் அருண் அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிறுவனர் ஐயா அவர்கள் கூறியதை போலவும், பிரபு ஐயா அவர்கள் கூறியதை போலவும், லட்சியத்தோடு என்ற வார்த்தை அழுத்தமாக இருக்கும். அது ஒரு வெற்றி ஊக்குவிப்பாக அந்த வார்த்தை அழுத்தமாக இருந்தால் என்பது சொன்ன மாதிரி அங்க ஒரு கேள்விக்குறியே வேண்டாம், ஆச்சரியக்குறியே வேண்டாம். அது இல்லாம இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான அந்த வார்த்தைகளை நீங்க போடுறது நல்லது. அதுக்கு முத்தாய்ப்பாக முதலாக கூறிய பிரபு ஐயா அவர்களுக்கும், அதன் கருத்து சிறப்பு என்று கூறிய நம் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக கூடிய விரைவில் நமது தளத்திலேயே அந்த பாடல் ஐயா பதிவிட்டுருவாங்க. அது போட்டுருவாங்க. லட்சியத்தோடு அழுத்தம் திருத்தமா ஒரு ஆளுமையா அந்த வார்த்தை அங்க உட்காரும் போது அந்த பாடல் வரிகளுக்கே ஒரு ஆளுமையா அது அமையும். தலை எப்படி உடம்புக்கு நமக்கு தலை ஒரு இதா இருக்குதோ அது போல அந்த வார்த்தை அங்க உங்களுக்கு அந்த பாடல் வரிகளையே முதலாவதாக அமையும் போது அந்த பாடல் வரிகளை இன்னும் தூக்கி நிறுத்தும். உங்களுக்கு ஒன்றும் தவறில்லை. ஐயா அவர்களிடம் அந்த வரிகளை சேர்ப்பித்து அந்த பாடலை போட்டு அதையும் அவர்களுக்கு அனுப்புங்கள். அவர்களும் அதை பார்க்கட்டும். அதிலிருந்து அவர்களுக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் தோணலாம், அதை இன்னும் மெருகேற்றலாம். நன்றி தங்களுக்கு. அடுத்த நிகழ்வாக சரவணன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்தர வாசக வட்டத்தினுடைய இன்றைய சிறப்பு நிகழ்வாக பாட்டரங்கம். இந்த நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செயலர் மரியாதைக்குரிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் குகன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை பின்னூட்டம் வழங்கி சிறப்படைய செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் மரியாதைக்குரிய பிரபு ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த தளத்தில் இணைந்து தங்களுடைய புதிய முயற்சிகளை எல்லாம் இங்கே மெருகேற்றி சிறந்த பாடல்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் நண்பர் அருண் ஐயா அவர்களுக்கும், யார் வரினும் வராவிடனும் நான் வருவேன் என்று வாரந்தோறும் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்படைய செய்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராகவன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இணைப்பில் இணைந்து சிறப்பான பாடலை பாடிய லட்சுமி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட ஒரு பாட்டு நம்மளுடைய திரை இசையில் வந்த பாடல். தர்மதுரை என்ற படத்திலிருந்து நம்முடைய பாடும் நிலா அவர்களுடைய குரடி அகில இந்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய திரை பாடலாக ஒலித்த ஒரு பாடல்.
ரொம்ப நாளைக்கு பின்னாடி பாடுறோம், எப்படி இருக்குன்னு தெரியல. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன ஏடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். அட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓர் நிலம்தான். ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு உள்ளத்திலே ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ளே பேதமில்லை பார்ப்பதிலே ஏன் பிரிவு. பொன்னும் பொருள் போகும் வரும் அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் மட்டும் போவதில்லை. மேடைக்கும் மாடைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. மேடைக்கும் மாடைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. இதை புரிஞ்சும் உண்மை அறிஞ்சும் இன்னும் மயக்கமா. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நானே எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன ஆடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட காடென்னாமை காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினம்தான். நன்றி அம்மா, மகிழ்ச்சி, சிறப்பு. பாட்டினுடைய வரி அவ்வளவுதான் எடுத்தேன். நன்றிங்க ஐயா. ஊருக்கும் பேருக்கும் காருக்கும் இஷ்டப்பட்டு அப்படின்னு அந்த வரிகள்லாம் வரும்போது மனிதனுடைய அந்த ஆசை பேராசை என்பது மனித குலத்தை எந்த அளவுக்கெல்லாம் நாசம் செய்கிறது என்பது நிதர்சனமாகிறது. ஆப்கானிஸ்தானிலே வாழக்கூடிய தாலிபான்களின் பேராசை அந்த நாட்டின் பல மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்து விட்டது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பேராசை இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பல உயிர்களை பறித்து விட்டது. எல்டிடிஏவில் இருந்த அந்த ஸ்ரீலங்கன் அந்த ஆர்மியின் பேராசை தமிழ் மக்களை சிதைத்து விட்டது. இது போன்ற பலரது பேராசை, ஹிட்லரின் பேராசை யூத இனத்தை ஒழித்து விட்டது என்று நாம் எடுத்துக்காட்டாக பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே ஒவ்வொருவருடைய அந்த பேராசை என்பது மனித இனத்தை அழித்து கொண்டிருக்கிறது. பங்காரி பாய் அப்படின்னு என்று சொல்லிக்கூடிய ஒரு இந்திய நாட்டின் ஒரு சாதாரண ஒரு விவசாயி அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். நோபல் பரிசு கொடுத்த போது கேட்கிறாங்க, எதுக்கு உங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, பெருசா மரத்தை நட்டீங்க, மரம் நட்டவங்களுக்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவர் சிரித்து கொண்டே சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், 3ஆம் உலகப் போர் என்று ஒன்று வருமாயின் அது பணத்திற்காகவோ நாட்டின் உரிமைக்காகவோ வராது, நீருக்காக தான் வரும் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. மக்களிடையே உணவு பஞ்சம், இது உணவு பற்றாக்குறை பல இடங்களிலே, இந்தியாவிலே ஒரு 6 ஒரு பங்கு குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தான் தூங்கச் செல்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சென்சஸ் எல்லாம் வெளிவருகிறது. ஆனாலும் மனிதனின் பேராசை அந்த மலைகளை எல்லாம் வெட்டி ரெசார்ட் கட்டுவதாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் நிலங்களை அழித்து ஆலயங்களை எழுப்புவதாக இருக்கட்டும், அதை வைத்து பணம் சம்பாதிப்பதாக இருக்கட்டும், இது போன்ற நடைமுறைகள் எல்லாம் மாறி இயற்கையோடு மனிதன் எப்போது வாழ
முற்படுகிறானோ அப்போதுதான் இந்த உலகம் சுபிட்சமாக மாறும் என்று கூறி ஐயா அவர்களின் பாடல், ஐயா அவர்கள் ஒரு வர்சடைல் பர்சன் என்று சொல்லலாம். கணிதத்திலும் சிறந்தவர், தமிழிலும் தமிழ் இலக்கியத்திலும் ஒரு கை பார்ப்பவர், இசையிலும் ஒரு கை பார்ப்பவர், நாடகங்களிலும் ஒரு கை பார்ப்பவர். அவருக்கு பல குரல் பேசும் திறமையும் உண்டு. இது போன்ற பல திறமைகளுக்கு சொந்தக்காரர் என்னுடைய நண்பர் திரு சரவணன் ஐயா அவர்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு ஐயா உங்களோட பாடல். நீண்ட ஒரு மகிழ்ச்சியான ஒரு பின்னூட்டத்தை வழங்கி இந்த அவையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பிரபு ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பின்னூட்டத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றிங்க. அம்மா நான் ஒரு உறவு பாடல் பாடுறேம்மா. பாடுங்க பாடுங்க ஐயா. நன்றிங்கம்மா. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றார், நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் என்னும் நூல் வழி வந்த வாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து, மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாதே, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாதே. நாளை நமதே, நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி நின்றார், நாளை நமதே. காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து, நாளை நமதே, நாளை நமதே, நாளை நமதே. நன்றி. கவிச்சுடர் திரு அருண் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நமதே, இந்த நாடும் நமதே, இந்த நாளும் நமதே என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த பாடலிலே உள்ள வரிகள் அனைத்தும் சிறப்பான வரிகள். நீங்கள் பாடிய விதமும் மிக அழகு. ஒரு உறவின் மேன்மையை குறிக்கக்கூடிய பாடல் மட்டுமல்ல, ஒரு ஊக்கப்படுத்தும் பாடலாகவும் இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலை பாடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றிங்கள் ஐயா. அழகான பின்னோட்டம். மகிழ்ச்சி. நன்றி நன்றி கவிஞர் அருண் அவர்களுக்கு. 2 பாடல்களை மிகவும் சிறப்பாகவும் அழகாகவும் பாடியுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் நிகழ்வில் அடுத்ததாக ஐயா பாடுறீங்களா? நமது சகோதரர்கள் எல்லாம்
ரொம்ப உற்சாகமாக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அனைவருக்கும், இந்த நிகழ்வு பங்கு கொண்ட அனைவருக்கும் எனது முதல்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. எனக்கு என்னமோ இன்னைக்கு பாடல் அவ்வளவு மூடு இல்ல. சரி பாடுங்க, இருக்கிற பாடலை பாடுங்க. அதனால அப்படியே நீங்க எல்லாம் பாடினா கேட்டுக்கிட்டே இருந்தலான்னு தோணுச்சு. சரி, பரவாயில்லை. இப்போ தம்பி அருண் ஒரு ஊக்குவிப்பு பாடல் பாடினாரு. அதே மாதிரி நானும் ஒரு ஊக்குவிப்பு பாடல், சொந்த பாடல் ஒண்ணு பாடிடலான்னு யோசனை பண்ணேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. தம்பி 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 நீ தளராதே தம்பி, வெம்பி 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 நீ வேகாதே தம்பி, தெம்பு இருக்கு தம்பி, திறமை இருக்கு தம்பி, சோர்ந்து போக வெம்பி என்ன கிறுக்கு தம்பி, நெஞ்சை நிமிர்த்து தம்பி, தலையை உயர்த்து தம்பி, போராடு வெறியோடு வெற்றி உனக்கு தம்பி, பேரோடு புகழோடு உலா வருவாய் தம்பி, தம்பி 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 நீ தளராதே தம்பி, வெம்பி 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 நீ வேகாதே தம்பி, தெம்பு இருக்கு தம்பி, திறமை இருக்கு தம்பி, சோர்ந்து போக வெம்பி என்ன கிறுக்கு தம்பி, நெஞ்சை நிமிர்த்து தம்பி, தலையை உயர்த்து தம்பி, போராடு வெறியோடு வெற்றி உனக்கு தம்பி, பேரோடு புகழோடு உலா வருவாய் தம்பி. தண்டச்சோறு என்பார், தடிமாடு என்பார், சண்டக்கோழி என்பார், தரித்திரம் என்பார், தூக்கி போடு எல்லாம் துணிந்து நில்லு முன்னால், எல்லாம் வரும் தன்னால் ஏற்றம் தரும் பொன்னால். தண்டச்சோறு என்பார், தடிமாடு என்பார், சண்டக்கோழி என்பார், தரித்திரம் என்பார், தூக்கி போடு எல்லாம் துணிந்து நில்லு முன்னால், எல்லாம் வரும் தன்னால் ஏற்றம் தரும் பொன்னால். தம்பி 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 நீ தளராதே தம்பி, வெம்பி 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 நீ வேகாதே தம்பி. ஏங்கி நின்றால் தாங்க மாட்டார், எதிர்த்து நின்றால் தூங்க மாட்டார், தாழ்ந்து நின்றால் தூக்க மாட்டார், உயர்ந்து நின்றால் உரச மாட்டார், தன் நம்பிக்கை கொள்ளடா தளராது முன் செல்லடா, கடின உழைப்பை நீ கொண்டால் கடவுளும் கை கொடுப்பாண்டா, கடின உழைப்பை நீ கொண்டால் கடவுளும் கை கொடுப்பாண்டா. தம்பி 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 நீ தளராதே தம்பி, வெம்பி 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 நீ வேகாதே தம்பி, தெம்பு இருக்கு தம்பி, திறமை இருக்கு தம்பி, சோர்ந்து போக வெம்பி என்ன கிறுக்கு தம்பி. இன்று முடிந்தால் நாளை வரும், இன்று விதைத்தால் நாளை முளைக்கும், நன்று செய்தால் என்றும் சிறக்கும், கன்று நட்டால் வாழை வளர்க்கும், இன்று காணும் கனவு நாளை மலரும் நனவு, எதிர்பார்க்கும் உலகு எதிர்காலம் உனது, இன்று காணும் கனவு நாளை மலரும் நனவு, எதிர்பார்க்கும் உலகு எதிர்காலம் உனது. தம்பி 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 நீ தளராதே தம்பி, வெம்பி 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 நீ வேகாதே தம்பி, தெம்பு இருக்கு தம்பி, திறமை இருக்கு தம்பி, சோர்ந்து போக வெம்பி என்ன கிறுக்கு தம்பி, நெஞ்சை நிமிர்த்து தம்பி, தலையை உயர்த்து தம்பி, போராடு வெறியோடு வெற்றி உனக்கு தம்பி, பேரோடு புகழோடு உலா வருவாய் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறப்பான ஒரு ஊக்கப்படுத்தும் பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்று அந்த காலத்திலே கவிஞர் வாலி என்று நினைக்கிறேன் எழுதிய பாடலுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஐயா அவர்கள் சொந்தமாகவே எழுதி இசையமைத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த பாடல் சிறந்த ஒரு பாடல். இன்றை முளைப்பாய் தம்பி, அது நாளை விதைக்கும் தம்பி, தளராதே தம்பி அப்படின்லாம் சொன்னாரு இல்லையா? அதேதான் கவிஞர் வாலியும் கூட சொல்லியிருக்காரு. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறவாதே அப்படின்னு, இல்லைங்களா? அது மாதிரி வெற்றிகள் நம்மளுடைய ஒவ்வொரு வேர்வைக்கும், நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுடைய பாடல் மிகவும் அருமையான ஒரு சிறந்த ஒரு ஊக்கப்படுத்தும் பாடலாக இருக்கிறது. இதை நீங்கள் அப்படியே வைத்திருக்காமல் ஒரு இசையோடு நீங்களே பாடி வெளியிட்டு சூனோ இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நீங்களே பாடி வெளியிட்டால் இன்னமும் அது மக்களிடையே சென்று ஏதோ கெட்ட விஷயம் மாதிரி எல்லாம் நினைக்கிறீங்க. அப்படி ஒண்ணு கிடையாது. அதாவது ஒரு இசையமைப்பாளர் பாட்டு இசையமைக்காருன்னா அவர் என்ன எல்லாம் வாயிலிருந்து கொடுக்கறது இல்ல, எல்லாம் அந்த அர்த்தத்துல சொல்லவில்லைங்க. யூஸ் பண்றாரு, கருவிகளை வச்சுதான் தர்றாரு, கருவிகளை தான் யூஸ் பண்றாங்க. இப்போ புதிய கருவியா ஏஐங்கிற இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு, அது இசையை கொடுக்குது.
எந்த இசையுமே வந்து மனிதர்கள் வந்து ஏதோ தனக்குள்ள இருந்து அப்படியே முத்தெடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? ஒரு கருவி அது. ஏஐங்கிறது இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய கருவி. கீபோர்டு வச்சுட்டு இருந்தாங்க, கீபோர்டுல எல்லா இசையும் சேர்த்து வச்சு பாடினாங்க. அது அந்தந்த இடத்துல கையை வச்சா இந்த பாட்டு வந்தது. இப்ப வந்து பாட்டு வந்து நீங்களா ஒண்ணு சொல்ல வேண்டியதுல நீங்க எப்படி பாட்டுக்குன்னு சொல்லு, நானா கொடுக்குறேன்னு சொல்லுது. நாம வந்து பாட்டை வந்து இந்த மாதிரி குத்து பாட்டா வேணும், இந்த மாதிரி வந்து வெஸ்டர்ன் மியூசிக்ல வேணும், இந்த மாதிரி கிராமிய கலையில வேணும் அப்படின்னு பல்வேறு என்ன மாதிரி வேணுங்கிறத நம்ம சொல்றோம். நம்முடைய டெக்னிக் நாம வந்து இப்போ வந்து ரொம்ப சிரமப்பட்டு பாட்டை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு கருவி வந்துடுச்சு. அது வந்து எதன்னு தேர்வு பண்ணி அது கொடுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருந்து ஏதாவது சிறப்பா எது இருக்குன்னு தேர்வு பண்ணி கொடுக்கறதுதான். இது ஏதோ தீண்டத்தக்காதது, தொடக்கூடாதது, பார்க்க கூடாது, கேட்க கூடாதுங்க மாதிரி பலரும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. காலப்போக்குல விஞ்ஞானம் தான் வெல்ல போகுது. அதனால ஏஐ வந்து இன்னைக்கு வந்திருக்குது, அதை பயன்படுத்துறாங்க. இசை வருதா, பாட்டு வருதா, நல்லா இருக்குதா, கேட்க தோணுதான்னு கேளுங்க. இது ஏஐங்க, அது சொல்லுவாங்க, அது கேட்க வேண்டியதுன்னு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து வந்து பதிவு பண்ணிக்கிறேன். மற்றபடி சொல்லுங்க, தொடருங்க. அல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லுங்க இல்லைங்கய்யா. நீங்கள் பாடினால் அது நீங்கள் பாடியது என்று இந்த உலகத்துக்கு தெரியும். எனக்கு என்ன நிச்சயமா நான் வந்து இசை இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒன்றும் பழகினது இல்லை. மத்தவங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எல்லா இசையும் பழகி இருக்கிறது இல்லை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எல்லா இசையும் போல பழதில்லை. ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுதான் நீ மிருதங்கத்தை தட்டையா, நீ தவுள தட்டையா, நீ அதை தட்டையா, இதை தட்டையான்னு சொல்லிட்டு கையை மட்டும் இப்படின்னு ஆட்டுவாங்க. அவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து ஒரு கருவிகள் தான். அது மனிதர்கள் சிலர் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து எல்லாம் தேவையில்லையா, இல்ல மிஷினுக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டோம், மிஷின் வந்து அது வாட்டு செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதை பயன்படுத்துறதுல என்ன தப்பு? அந்த ஸ்லோ நாம வந்து அது ஏதோ கேவலமான ஒண்ணு மாதிரி பார்க்கணும். அது பாட்டு இல்லையா, அது இசையா கேட்கலையா, உங்க காதுல விழுலையா? இல்ல, நீங்க செய்வதெல்லாம் சிறப்பாக தாங்க இருக்கு. உங்களுடைய குரலில் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆரம்பத்தில் ஆசையில் சொல்லிவிட்டேன். வேற ஒன்று அதுக்கு வந்து அது மனசுக்குள்ள தோழிய ஒரு கோபத்தை தான் நான் வெளிப்படுத்தினேன், வேற ஒண்ணும் இல்லை. மற்றபடி தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அனைவருக்கும் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இல்ல இல்ல, அத உங்களுடைய குரலில் கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் சொல்லிவிட்டேன், வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே நல்லா குரல் பாடும். இளையராஜா பாடுறாரு, எல்லா பாட்டும் அவரா பாடுறாரு, எஸ்பி கிட்ட வாங்குறாரு, மலேசிய வாசுதம் கிட்ட வாங்குறாரு. ஏதோ பாட்டு யாரு பாடுவாங்களோ அவங்க பாட வேண்டியதான். இன்னைக்கு நீ யாருமே பாட வேண்டியது, நான் பாட்டு தரேன்னு தருது, நான் பாட முடிஞ்சவங்க பாடுங்க. ஓகே ஓகேங்க, நன்றிங்கய்யா. சிறப்பான ஒரு பாடலை சிறப்பாக பாடினீங்கய்யா, வாழ்த்துக்களுங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. லட்சியம் இருந்தால லட்சியம் வெல்லும் அந்த ஒரு வார்த்தை மட்டும் வெல்லும் போட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க திருத்தி அனுப்புங்க, பார்க்கலாம், திருத்துங்க. ஐயாவுக்கு ஐயா உங்களுக்கு நீதியரசர் ஐயா உங்களை அனுப்புறேங்க ஐயா. நல்லது, அனுப்புங்க அனுப்புங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். நன்றிங்க ஐயா. நல்லது, நன்றி நன்றி. சுனோவை பத்தி தவறான கருத்துகள் கொண்டுள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஐயா அவர்கள் கூறியதில் தவறில்லை. இதில் பிரபு ஐயா வருத்தப்படக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களை சார்ந்து அவர் கூறவில்லை. பொதுவாக சுனோ என்றாலே அது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு பாடல், இப்ப இதுல போய் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இன்னும் பாக்குறாங்க. அதற்கு இன்னும் சரியான ஆதரவுகள் கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவோ நம்ம கவிதை இதுல முன்னேறினாலும் நிறைய பார்த்தாலும் கேட்டாலும் சில விஷயங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு கிரகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு வருத்தம் மிகுந்த நிகழ்வு, வழி நிறைந்த நிகழ்வும் கூட. அதைத்தான் ஐயா அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். மிகவும் நன்றி ஐயா அவர்களுக்கு. அவருடைய வருத்தத்தையும் வழிகளையும் இல்ல சுனோவை பற்றிய விளக்கங்களையும் கூறி தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இது வந்து யூடியூப்ல போகும்போது நிறைய பேர் பார்க்கும்போது புரியாதவங்களுக்கும் நல்லா புரியும். மற்றபடிக்கு இதுல நமக்காக அவர் சொல்ல கிடையாது. பொதுவான ஒரு விளக்கத்தை ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கவிஞர்கள் எவ்வளவோ பேர் கவிதைகள் எழுதுறாங்க, பாடல்கள் எழுதுறாங்க. ஆனா வந்து அது வந்து திரைப்படத்துல வர்றதோ அல்லது அட்லீஸ்ட் ஒரு இசையோடு சேர்ந்து ஒரு பாடலா கேட்கணும்னா ஒரு இசையமைப்பாளர் பிடிச்சி அவருக்கு வந்து 10,000 20,000 கொடுத்து பாடகர்களுக்கு காசு கொடுத்து இதெல்லாம் செய்யறதுங்கிறது ஒரு எல்லா கவிஞர்களுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லை, எல்லாத்தாலும் முடியாது. அதனாலயே எத்தனையோ கவிஞர்கள் தெரியாமே போயிடுறாங்க. இப்ப வந்து அவர் எழுதக்கூடிய பாடலை இசையோடு பாடக்கூடிய பாடல் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நமக்கு ஒரு எளிய ஒரு செலவு, அதிக செலவு இல்லாம ஒரு 100 200 செலவு உள்ள ஒரு 1000 செலவுல பண்ண முடியுதுங்க போது நம்ம சுனோவை ஏன் பயன்படுத்தி கூடாது? எல்லா கவிஞர்களும் அதை பயன்படுத்திக்கலாமே, அவங்க பாடல்களை இசையோடு கொண்டு வரலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு?
அதுதான் சொல்ல வர்றது. நான் ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. இப்ப பிரபு அருண் எழுதிட்டாரு, அந்த பாட்டுக்கு ஒரு இசையமைப்பாளர் பிடிக்கணும், ஒரு சினிமாவில் வரணும். சினிமாவில் வந்தா நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கு. ஒவ்வொரு கவிஞராலும் முடியக்கூடிய எல்லா கவிஞர்களுக்கும் சினிமா வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நல்லா எழுதுறாங்களோ இல்லையோ, சில பேர் சினிமாவுக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு பாட்டு வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவோ நல்லா எழுதக்கூடிய எத்தனையோ பேர் பாட்டு வந்து சினிமாவுக்கு போக மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதாவது அவங்களுக்கு சக்திக்குரிய அளவுக்கு, அவங்களுடைய திறமைகளை காட்டக்கூடிய அளவுக்கு சுலோ வந்து நம்ம ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. அதை வச்சு யூடியூப் போன்ற விஷயங்களை போட முடியுது. அது ஒரு அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மன நிறைவுக்காக உதவும் இல்லையா? நல்லது. நான் சுனோவை பத்தி பேசிட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு நினைக்கிறேன், வருந்துகிறேன். ஆமாங்க, நீங்க ஆமாங்க. தொடருங்க. இந்த நிகழ்ச்சியில் உண்மைதாங்க. எதுவும் பிரச்சனை ஏற்படுத்த வேண்டாம். நானும் சொல்ல நினைச்சேன். ஏன்னா பிலிமுக்காக, படத்துக்காக போய் நம்ம வந்து ஒரு நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்சதை எழுதுறோம், அதையெல்லாம் இசையமைப்புல கொண்டு வர முடியாது. கண்டிப்பா வந்து திரைத்துறைக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு அது கிடைக்கிற லக்கு. இருந்தாலும் நம்மளோட இதெல்லாம் போகாது. இந்த மாதிரி நம்மளோட ஆர்வங்களை ஒரு இசையில கொண்டு வர்றதுக்கு இந்த சுனோ வந்து ரொம்பவும் நமக்கு உதவியா இருக்கிறது. அது பெருமைக்குரிய விஷயம்தான். நம்ம எழுதுற பாடல்களையாகட்டும், கவிதைகளையாய் பாடல்களாக்கி அதை வந்து அந்த சுனோவுல போட்டு கேட்கும்போது அது நன்றாகவே இருக்கிறது. வரும் காலத்தில் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக என் அண்ணன் படத்தில் நான் ஒரு பாடலை பாடலாம் என்று தொடங்குகிறேன். ஹேய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோலைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயருமிட்டால், பொன்னான உலகென்று பெயருமிட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும். ஹே, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு பாடல். அதாவது மோட்டிவேஷனல் பாடல்கள் என்று சொன்னாலே
பலருக்கும் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பாடல் என்றால் அது இந்த பாடலும் ஒன்று. அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைப்பார் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும் என்று இந்த பாடலிலே வரிகள் உண்டு. அது இந்த பொது உடைமை என்பது கம்யூனிசம் என்பதை இந்த வரிகள் எவ்வளவு அழகாக எடுத்து கூறுகின்றது இல்லையா? அந்த வரிகள் எல்லாம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்காது. அந்த பாடலிலே ஒரு குதிரை போகக்கூடிய அந்த சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதை ஒரு இசைக்கலைஞர் ஒருவர் அதை செய்து காமித்தார். அதை ஒரு கொட்டாங்குச்சி 2 கொட்டாங்குச்சிகளை பயன்படுத்தி அழகாக அந்த இசையை வரும்படி செய்து இன்றும் அதை கேட்பதற்கு அழகாக ஆக்கிய, அதாவது ஒரு நியூ எக்ஸ்பிரிமெண்ட் என்று சொல்வார்கள். நிறைய பாடல்கள்ல அந்த பாடல்கள்ல எம்எஸ்வி அவர்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு புதுவிதமான இசை அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த பருவமே புதிய பாடல் பாடு, அது அந்த வாக்கிங் போகும்போது அந்த ஷூ சவுண்ட் வர்றதுக்காக ஒரு மிகப்பெரிய அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் இளையராஜா அவர்கள் செய்தது மாதிரி நிறைய பாடல்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நினைவுகள் பல. இந்த பாடலை கேட்டது மிகவும் அருமை. அம்மா அவர்களின் குரலில் கேட்கும் போது அது மிகவும் ஒரு ஊக்கப்படுத்தும் நிகழ்வாகவே அது அமைகிறது. அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ராகவன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். நன்றி அம்மா. நான் பாடும் பாடல் ரஜினிகாந்துடைய பாடல். அண்ணாமலை என்ற படத்தில் தேவா இசை, எஸ்பிபி பாடியது வைரமுத்துவின் வரிகள். வெற்றி நிச்சயம் என்ற ஒரு பாடல். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பார்ப்பேன். அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. வேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மழை பூவாது, எல்லைகள் தொடும் வரை எனது கட்டை வேகாது. ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே, ஒவ்வொரு விடியலும் எனது பேர் சொல்லுதே. பணமும் புகழும் உனது கண் மறைக்கிறதே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இன்று கண்ட அவமானம் வென்று தரும் வெகுமானம், வானமே தாழலாம் தாழ்வதில்லை தன்மானம். மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்வில் என்ன சந்தோஷம், பாறைகள் நீங்கினால் ஓடைக்கில்லை சங்கீதம். பொய்மையும் வஞ்சமும் உனது பூர்வீகமே, ரத்தமும் வேர்வையும் எனது ராஜாங்கமே. எனது நடையில் உனது படைகள் பொடிபடுதே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என்னுயிர் தந்து காப்பேன், என்னை மிதித்தால் 2ல் 1 பார்ப்பேன். அடே நண்பா உன்னை கொள்வேன், சவால் வேண்டாம் உண்மை வெல்வேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு பாடல். அதாவது வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். அதாவது நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும்.
அண்ணாமலையில வர மாதிரியும் சூரிய வம்சத்துல வர மாதிரியும் ஒரே பாட்டை பணக்காரன் ஆயிடக்கூடாதா அப்படின்னு. அது அப்படி இல்லை. அவர்கள் பணக்காரனான அந்த விதத்தை வந்து ஒரு பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள், அவ்வளவுதானே தவிர ஒரே பாடலில் அவர்கள் யாரும், அதான் ஒரே நாள்ல வந்து யாருக்கும் லக்கு கிடைச்சிடுறது இல்லை. படிப்படியா உழைத்தாதான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு இது. இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது. அந்த நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி, அந்த இலக்கை அடையாமல் என்னுடைய உயிர் கூட போகாது. நம்ம கொண்ட லட்சியத்தை வந்து என்னைக்குமே வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்துக்களை மிகவும் அருமையாக வலியுறுத்திய வைரமுத்து அவர்கள் இந்த பாடலிலே ஒரு மிகப்பெரிய ஊக்கப்படுத்தும் நிகழ்வை செய்திருக்கிறார். அதை ராகவனை அவர்கள் நம் யாவரும் கேளீர் நிகழ்வில் பாடியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புங்க ஐயா, உங்களுடைய குரல் இந்த பாடலுக்கு மிகவும் ஆப்டாக பொருந்தி வருகிறது. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ராகவன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நீண்ட நேரம் காத்திருந்து இன்னொரு பாடலை பதிவு செய்துள்ளார். அதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். பிரபு ஐயா அவர்கள் இன்னொரு பாடல் பாட முடிந்தால் பாடுமாறு அழைக்கிறேன். அம்மா, நான் முடிக்கும் போது பாடியோ பாடலோட முடிச்சிடுறேங்கம்மா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரவணன் ஐயா அவர்கள் இன்னொரு பாடல் பாடும்படி அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அம்மா, மீண்டும் ஒரு பாடலா? மகிழ்ச்சிங்கம்மா, பாடுங்க. சரணம் மட்டும் பாடிடுறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எடுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எடுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன். உன்னால் முடியும் பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாளைய நாட்டின் தலைவானும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கென்னவோர் சரி தீரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உன்னால் முடியும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாடும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. குடிச்சவன் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கடை காசிலே தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. கல்லுக்கடை காசிலே தாண்டா கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு இருந்த செய்யணும். உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு என்றே தீமூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கின்ற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவென்னும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான் என்று எண்ணாமல் நாம் என்று உறவு கொள்ளணும். உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கிவிடும் நாட்டை எழுப்பு. எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன். உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நல்வாய்ப்பிற்கு நன்றி. அதாவது நம்ம சரவணன் சாரை வந்து நாமக்கல் நகரின் டி ராஜேந்தர் என்று சொல்லலாம்.
டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது அந்த பாடல்களுக்குள்ளார தன்னுடைய உணர்ச்சிகளையும் கலந்து பாடுவார் என்று சொல்வார்கள். அது போலதான் சரவணன் சார் அவர்கள் அந்த பாடலின் உணர்வுகளுக்குள்ளார மூழ்கி பாடிவிட்டார். அவ்வளவு அழகான ஒரு பாடல். நாளைய நாட்டின் தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டே எழுவாயே, வானமுங்கள் கைகளில் உண்டு என்று எல்லாம் சொல்லக்கூடிய அருமையான வரிகளை கொண்ட ஒரு பாடல். சிறந்த ஒரு ஆற்றுமை, அதாவது ஊக்கப்படுத்தும் பாடல் அது. பாடிய ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, சிறப்பான பாடல். மிகச் சிறப்பான பின்னூட்டம், மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. சரவணன் ஐயா குரல்ல இந்த பாடல் மிகவும் அழகாகவே இருந்தது. சிறந்த பாடல் இது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல். யாருக்குமே பிடிக்காம இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி அந்த பாடல் வரிகள் அவ்வளவு அழகாக கருத்துக்களை கொண்ட பாடல் அது. மிகவும் அழகாக நேர்த்தியாக பாடினீர்கள் சரவணன் ஐயா, உங்களுக்கு வாழ்த்துகள். நம் நிறுவனர் ஐயா வேறு ஏதாவது பாட விரும்புகிறார்களா என்று கேட்டுக்கொள்கிறேன். ஐயா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இன்னும் யார் யாரு பாட விரும்புகிறார்கள்? நேரம் 7:45 8:45 8:40 போகுது. 8:40 போகுது. 8:38. ராகவன் ஐயா பாடல் ஏதாவது பாட விரும்புகிறீர்களா? மீண்டும் நான் பாரதியார் பாட்டு இன்னொன்னு பாடட்டுங்களா? நிற்பதுவே நீங்க பாடுனீங்கன்னா நிறுவனர் ஐயா பாட விரும்பினா இன்னொரு பாடலை பாடி பிரபு ஐயா பாடலுடன் முடித்துக் கொள்வோம். சரியாக இருக்கும் நேரம். நான் பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய இளையராஜா இசையில் பாரதியாருடைய பாடல் நிற்பதுவே நடப்பதுவே. நிற்பதுமே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுமே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, சொப்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, வானகமே இளம்பையிலே மரச்சரிவே, வானகமே இளவையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, வானகமே இளம்பையிலே மரச்சரிவே, நீங்கள் எல்லாம் காணல் நீரோ, வெறும் காட்சி பிழைதானோ, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தொழிந்தே போனதினால் நானும் ஓர் கனவோ, இந்த ஞானமும் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, சொப்பனம்தானோ பல தோற்ற மயக்கங்களோ, காலமெனும் ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அந்த குணங்களும் பொய்களோ, காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ, அங்கு காட்சி பிழைதானோ, காண்பதெல்லாம் மறைந்தொழிந்தால் மறைந்தொழிந்தாய காண்பதென்றோ, நானும் இந்த ஞானமும் பொய்தானோ, நானும் ஒரு கனவோ, இந்த ஞானம் பொய்தானோ, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொப்பனம்தானோ, பல தோற்ற மயக்கங்களோ, கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளோ, உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. நன்றி.
அதாவது ஒரு கவிஞன் தான் கவிஞன் என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் பல சிலுவைகளை சுமக்க வேண்டியிருக்கும். நான் இந்த உலகத்தையே எனது கவிதையால் மகிழ வைத்தேன் என்று சொன்ன பாரதியால் எட்டயபுரத்திற்கு வரும்போது அவ்வளவு அழகான ஒரு வரவேற்பை கொடுக்க இயலவில்லை. காரணம் என்னவென்றால் ஆங்கிலேயர்களால் விலை பேசப்பட்ட அந்த ஊரின் மன்னன் பாரதியை வரவேற்க தயாராக இல்லை. தனது குடும்பத்தினரால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழல். அவருடைய மனைவியாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், அவர்களாலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழல். அதாவது நிராகரிப்பு என்றால் அவரை விட்டு வெறுக்கவில்லை, இருந்தாலும் அவர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு நாடு நாடு தேச சேமம் என்று இருக்கிறாரே என்ற அந்த ஒரு சூழல். மேலும் தன்னுடைய கம்பீரமான வார்த்தைகளால் அவருடைய சமூகம் அவரை வெறுத்தது. இந்த சூழல்தான் காலமும் வானகமே வையகமே என்றெல்லாம் பாடி நாளும் ஓர் கனவோ நானும் ஓர் கனவோ இந்த தோற்றமும் பொய்தானோ என்றெல்லாம் கூறுகிறார். அந்த நிலையும் தாண்டி இன்று பாரதியார் அவர்களை நாம் போற்றி வணங்குகிறோம் என்றால் அவருடைய கவிதைகளில் உள்ள உண்மைத்துவம், அவர் கவிதைகளில் உள்ள தேசபக்தி, தெய்வ பக்தி, இந்த தேசத்தின் மக்களை நேசிக்கும் தன்மை, தான் பிறந்த இனத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது போல மற்ற இனத்தாரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற அவருடைய அந்த பச்சாதாபம், இதெல்லாம் தான் அவரை ஒரு மிகப்பெரிய உலகளாவிய கவிஞனாக, மகா கவிஞனாக உயர்த்தி இருக்கிறது. ஆகவே நம்ம வாழ்க்கையில நம்ம படக்கூடிய கஷ்டங்களும் நாம் படக்கூடிய துன்பங்களும் சில நாட்கள் தான். நம்முடைய செயல்பாடுகளும் நாம் இந்த தேசத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் நாம் கொடுத்து செல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை எதிர்காலத்திலே ஒரு சிறந்த மனிதராக நம்மை மாற்றும் என்பதற்கு பாரதியாருடைய இந்த பாடல் ஒரு மிக சிறந்த, இந்த பாடல் ஒரு ஊக்கப்படுத்தும் பாடல் இல்லை, அவருடைய ஆற்றாமையை தெரியப்படுத்தும் பாடல் தான். இருந்தாலும் இந்த பாடலை நாம் கேட்பதன் மூலம் நமக்கு ஒரு ஊக்கம் பெற வேண்டும். பாரதியார் எவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு மகா கவி என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறாரே, அதுபோல நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் பனி போல கரைந்துவிடும் என்று ஒரு அருமையான ஊக்கப்படுத்தும் செய்தியை பாடலின் மூலம் அறிமுகமாக கொடுத்த எஸ்.பி. ராகவன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. இது ஒரு சிறந்த பாடல். இந்த பாடல் பற்றி முன்பே ஒரு முறை பேசியிருக்கிறோம். இந்த பாரதியாரின் இந்த பாடல்களுக்காகவும் பாரதியாரை பற்றி நடிப்பதற்காகவும் ராகவன் ஐயா அதுல நடிச்சாரு. அவர் பேர் சொல்லுங்க, எனக்கு டக்குன்னு வரல. ஆமா ஆமா, சாயாஜி ஷிண்டே. அவர் அவர்கிட்ட கதையை சொல்லிட்டு வந்துட்டாங்களாம், நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி தயாராகிக்கிங்க, ஒரு பாரதியார் மாதிரி உங்களுக்குள்ளார உணர்வுகளை கொண்டு வந்துக்குங்க, உங்களுக்கு தோற்றம் மட்டும் பாரதியார் எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகள், நீங்க பேசுற வசனங்கள் எல்லாமே பாரதியார் போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்களாம். அப்ப அவர் இந்த பாரதியார் பாடல்கள் கேட்கவும் அவருடைய புத்தகங்களை படிக்கவும் இந்த கண்ணம்மா பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு அவரு சுத்தமா பாரதியாராவே மாறிட்டாராம். அவருடைய நாடி நரம்புகள் உணர்வுகள் எல்லாமே ஒரு பாரதியாராவே துடிக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்ப அவர் கேட்டாராமா, ஷூட்டிங் சீக்கிரமா போலாம், என்னால இதுக்குள்ளார பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல, நான் சுத்தமாவே பாரதியாராவே மாறிட்டேன், அதனால நம்ம படம் எடுக்கிறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்களை டைரக்டரை கேட்டுக்கிட்டாராமா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பாடல்கள் இந்த பாரதியாரை பற்றின உணர்வுகள் எல்லாம் அவருக்குள்ளார புகுந்து அவரை ஒரு பாரதியாரவே ஒரு வெறித்தனமா ஆக்கிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் எடுக்கப்பட்டதுன்னு அவரை பத்தி ஒரு தடவை வெளியிட்டு இருந்தாரு. இந்த படம் வந்த புதிதில் அவரது உணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார். அவ்வளவு சிறப்பு மிக்கது. எப்பவுமே பாரதியாருடைய வரிகள் ஒவ்வொன்றும் உள்ளே புகுந்ததுன்னா ஒரு வீர எழுத்தான் எல்லாருக்குமே கொடுக்கும். அது போல இது சிறந்த பாடல். நீங்கள் பாடி அதை நினைவுபடுத்தியதற்கு பெருமைப்படுத்தியதற்கும் நன்றி ராகவன் ஐயா அவர்களுக்கு. தொடர்ந்து தெரியாது அவருக்கு, அவர் எல்லாமே இங்கிலீஷ்ல வேற எழுதி வச்சிருக்காரு, தமிழ் ஆள் இல்ல அவரு. ஆமா, இங்கிலீஷ்ல தான் எழுதிக்கிட்டு அவர் அதை இதெல்லாம் உள்ளுக்குள்ளார புரிஞ்சுக்கிட்டதா சொல்ல இருந்தாரு. இருப்பினும் அந்த உணர்வுகளுக்குள்ளார அவர் அப்படியே ஆழ்ந்துட்டாரு, அதுக்கு மேல என்னால தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு வீர எழுச்சி அவருக்குள்ள கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு. நன்றி நன்றி. தொடர்ந்து நிறுவனர் ஐயா அவர்கள் பாடியதும் பிரபு ஐயா அவர்கள் பாடி இந்த நிகழ்வை முடிவு செய்வோம். நிறுவனர் ஐயா அவர்களை அழைக்கிறேன், வாருங்கள் ஐயா. நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பு அளித்தவைக்கு நன்றி.
நன்றிங்க ஐயா, வாருங்கள். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம் அங்கே, என்னை ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம் அங்கே. ஆளாள கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்கே, என்னை ஆடாம ஆட வச்ச வணக்கமுங்கே. என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம், அவங்களோட என் வரிகளை கால் பாருங்க, சூப்பர் போட்டிருக்காங்க. நடமாடுதையா அந்த வரிகளை உன்னை எனக்கு கட்டளையை அந்த வெல்லும் பதிவை வரைக்கும். எனக்கு காட்டல. நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் இது நிற்காது ஒரு போதும். தண்ணீல மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவல் வருவதில்லை, எனக்குள்ள நாளுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரம் ஆகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கையும் பாடுமே. மனமே மனமே சப்தம் வெல்லும் மட்டும் சாயாதிரு, விழியே விழியே இமையே நீயும் போதும் கலங்காதிரு. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். போதும் நினைக்கிறேன், சரியா வரல. சிறப்பு சிறப்புங்க ஐயா. தண்ணியில மீனழுதா தரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை என்ற வரிகள் ஆமா. அந்த பாட்டுல அந்த மணிவண்ணனுடைய இறப்பை ஒட்டி அந்த பாடல் வரும். ரகுமான் இணைந்த ஒரு ரகுமானும் இணைந்த ஒரு திரைக்கலை காவியம் என்றே சொல்லலாம். அகத்தியன் அவர்களின் இயக்கத்தில் ரகுமான், இசையமைப்பாளர் ரகுமானும் நடிகர் ரகுமானும் இணைந்த ஒரு காவியம். அதாவது நாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிளாசிக்கல் டான்ஸ் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்த காலத்திலே நாட்டுப்புற கலைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை வலியுறுத்திய அந்த காவியம். அந்த பாடலிலே வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊக்கப்படுத்தும் பாடல் இந்த பாடல். சபதம் வெல்லும் மட்டும் சாகாதிரு என்று கவிஞன் கூறியிருப்பான். அந்த சபதம் என்பது என்ன? நாம் வாழ்க்கையில் கொண்ட லட்சியம், நம்மளோட கொண்ட லட்சியம் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய மனமும் சரி உடலும் சரி ஓயக்கூடாது என்பதே இந்த பாடலின் கருத்து. சிறப்பாக பாடிய தங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஐயா. நன்றி நன்றி பிரபு, நன்றி. சிறப்பா பாடல, சிறப்பா வரல. சரி, நன்றிங்கய்யா. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாதான் இருந்தது. நீங்களாவே இது பண்ணிட்டீங்க. இன்னும் பாதி பாட்டு இருக்கு, என்னால முழுசா போக முடியல. அதான் என்ன பாதி பாடல் இருக்கு. பாடி பழகல, சரியா பாடி பழகல. 2-3 தடவை நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் 2-3 தடவை கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்திருக்கும். சில பாடல்கள் கேட்கவே சில பாடல்கள் கேட்கவே தேவையில்லை. எப்பவுமே இந்த மாதிரி பாடல்கள்லாம் நமக்கு மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆகிதான் இருக்கும், கேட்க தேவையில்லை. ஆனாலும் நீங்க கொஞ்சம் அதுல இப்ப கவனிக்காம விட்டுட்டீங்க போல இருக்கு. பரவாயில்ல, பாடின வரைக்கும் நல்லா தான் பாடி இருந்தீங்க. இன்றைய எடுத்துக்கிட்ட எல்லா பாடல்களுமே சிறப்பான பாடல்கள் தான். ஒரு பிப்ரவரி மாசத்துல 14ஆம் தேதி காதலர் தினங்கள் வரப்போகுது. அதை சார்ந்த பாடல்கள் இல்லாம நம்ம உறவுக்காகவும் அறிவுரை சொல்ற மாதிரி பாடல்களும் எடுத்து இந்த நிகழ்வை சிறப்பிச்சிருக்கோம். மிகவும் அந்த அந்த பின்னோட்டத்திலேயே நாம் எதை போல தலைப்புகள் கொடுத்தோமோ அந்த பின்னோட்டத்திலேயே பாடல்கள் இன்று அரங்கேறியுள்ளது. மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். பாடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பிரபு ஐயா அவர்கள் இறுதியாக பாடி இந்நிகழ்வை முடித்து வைப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. என்னுடைய இறுதி உரையும் பாடலும், அதாவது வாழ்க்கையில தோல்விகளும் துயரங்களும் துன்பங்களும் மிகும் வேளையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதல் தமிழ் இசை. அந்த தமிழ் இசையிலே ஆற்றுப்படுத்துவதற்கு பாடல்களா இல்லை. சங்க இலக்கியம் தொடங்கி தற்கால இலக்கியம் முதல் திரை
பாடல்கள் வரை அனைத்திலும் ஊக்கப்படுத்தும் பாடல்கள் நிறைய உள்ளன. அவற்றில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து இந்த அரங்கத்தை சிறப்பாக மெய்நிகர் வழியாக நடத்தி சென்ற அம்மா அவர்களுக்கும் இதை ஒருங்கிணைத்த திரு விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் பாடிய அனைத்து கவிஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நான் பாடி இந்த நிகழ்வை முடிவு செய்கிறேன். அதுவும் ஒரு வைரமுத்து அவர்களின் வரிகளில். முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா, முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா, எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே, எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. ஏ தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும், அதை நீ மனதில் வைப்பாயே. ஏ தோழா, நீ முன்னால் வாடா, உன்னால் முடியும், அதை நீ மனதில் வைப்பாயே. முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா, நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே, நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாமா, நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு செல், மனது வைத்தால் முடியாது என்பதில்லை, விதை போல் காற்றை போல் நிலவை போல் நீ எழுந்து வீசடா, எழுந்தோம் பிறந்தோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா, மாணவன் மனது வைத்தா. ஓ முன்னால் 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 வாடா, உன்னால் முடியும் தோழா. நன்றி நன்றி. சிறப்பு, நல்லா இருந்தது. சரி, நன்றி நிறைவு ஐயா. செய்யுங்க. நல்ல நிறைவு செய்ய பாடல், நல்ல பாடல், மிகவும் சிறப்பான பாடலை பாடி நிறைவு செய்திருக்கிறீர்கள். முன்னால் முன்னால் வாடா என்று முதன்மையாக எதிலும் இருக்க வேண்டும் என்று இன்றைய நிகழ்வில், பாடலரங்க நிகழ்வில் இணைந்து பாடிய அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். அடுத்த வாரம் பேச்சரங்கத்தில் கலந்து கொண்டு மீண்டும் தொடருவோம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா.